ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 27 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து ஸ்ருதி கிட்ட வந்து ரோகிணி இந்த மாதிரி 2வது டைம் கன்சீவ் ஆகுறதுக்காக செக்கப் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஸ்ருதி அப்படியே ஷாக் ஆகி, வாங்க மீனா நம்ம முத போய் கேட்போம் அப்படின்னோடனே, ஐயோ போய் கேட்டுறாதீங்க, இது உண்மையா இருந்தா என்னைக்கா இருந்தாலும் உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது, வெளியில வரும் அப்படின்னோடனே இப்போ ஸ்ருதி அப்படியே மண்டையை ஆட்டி ஆட்டி சரி சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. போய் நேரா ரவி கிட்ட போய் சொல்லிடுறாங்க. இப்ப ரவி கேட்குறாரு, "உண்மையாவா சொல்ற?" அப்படின்னோனே, "ஆமா மீனா அண்ணி தான்." "சரி மீனா தான் சொன்னாங்க." அப்படின்னோனே, "அண்ணி சொன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க." அப்படின்னோனே, "அப்ப நானா சும்மா சொல்வேன்னு நெனைக்கிறேன்." "நான் அப்படி இல்லன்னோனே." "சரி எனக்கு உண்மைன்னா என் தலையில போட்டு என்னால வச்சுக்க முடியாதுன்னு உன்ட்ட சொல்லிட்டேன். நீ யார்கிட்டயும் சொல்லிறாத." அப்படின்னோனே, இப்ப ரவி ஏன்னு கூப்பிடுறாரு. இப்ப ரவி போய் முத்துக்கிட்ட போய் சொல்லிடுறாரு. இப்ப முத்து நான் என்ன நெனைக்கிறாருன்னா, "எனக்கு அத பார்த்தாலே தெரியும்டா. இது ஏதோ 420 தானே. சிக்னல் குடுத்துக்கிட்டே இருக்கும். என்னமோ பண்ணியிருக்குடா." அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆயிருக்குமா? பின்னாடி கன்சீவ் ஆயிருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிச்சுட்டு, இவர் போய் அண்ணாமலை கிட்ட போய் சொல்லிடுறாரு. இப்ப அண்ணாமலை நேரா விஜயா கிட்ட இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாரும் கூட்டு கலவணியா இருப்பாங்க. மனோஜ் விஷயம் எல்லாமே அம்மாக்கு தெரியாம இருக்காது. எப்படியும் அம்மாக்கு தெரியும்பா அப்படின்னோனே, இப்ப அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட வந்து கேட்கிறாரு. உனக்கு தெரியுமா தெரியாதுன்னோனே விஜயா சொல்றாங்க, "எனக்கு இது தெரியாதுங்க. நீங்க சொன்னோனே எனக்கு படபடன்னு வருது. இருங்க நான் மொத போய் அவகிட்ட போய் கேட்டே தீருவேன்னு" சொல்லிட்டு வெளியில போய் ரோகிணி, ரோகிணி வெளியில வாடி" அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ மனோஜ் மட்டும் தான் வராரு. அவ வந்து அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கானோனே, ரோகிணி இப்ப வெளியில வர போறியா இல்லையானோனே, இப்ப ரோகிணி வெளியில வராங்க. "நீ யார் இங்க? உன் வாழ்க்கையில என்னதான் நடக்குதுன்னோனே" மனோஜ் சொல்றாரு, "என்னம்மா அவ என்னோட ஒய்ஃப்மான்னோனே, "நீ தள்ளி போடா" அப்படின்னு சொல்லிட்டு, "உன் வாழ்க்கை வந்து அப்படியே மர்மம் முடிச்சாவே இருக்குது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ இதுக்கு முன்னாடி கருத்தரிச்சிருக்கியா இல்லையா?" அப்படின்னோனே, இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, "என்னம்மா இப்படி கேட்குறீங்க? ரோகிணி இந்த மாரி ஒரு வாட்டி கூட கன்சீவ் ஆனதே இல்லம்மா." அப்படின்னோனே, "நீ சும்மா இருடா, அவ சொல்லட்டும்." அப்படின்னோனே, "என்ன ஆன்ட்டி இப்படி எல்லார் முன்னாடி சொல்றீங்க கேட்குறீங்க?" அப்படின்னோனே, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உண்மைய மட்டும் சொல்லணுன்னே." இப்ப ரோகிணி ஏங்கி ஏங்கி அழுதுட்டு வந்து உட்கார்ந்துடுறாங்க. இப்ப முத்து போய் அண்ணாமலை கிட்ட போய் சொல்றாரு, என்னப்பா அம்மா கேட்டதுக்கே இது அழுதுகிட்டே இருக்குது. உண்மைய சொல்ல மாட்டேங்குதுன்னோனே, இப்ப அண்ணாமலை சும்மா இருடான்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு. அப்புறமா ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா நான் 2வது தடவ செக்கப்காண்டி தான் ஹாஸ்பிட்டல் போனேன். மொத வாட்டி வந்து இந்த மாரி கரு இருந்தது உண்மைதான்னோனே." இப்ப விஜயா கேட்குறாங்க, "கல்யாணத்துக்கு முன்னாடியா? கல்யாணத்துக்கு பின்னாடியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறமா "மனோஜோட குழந்தை தான்." அப்படி சொல்லி ரோகிணி சமாளிக்கிறாங்க. இந்த மாரி எங்க அப்பா ஜெயில்ல இருந்தப்போ அத நெனச்சு நெனச்சு நான் நைட்டு பகலா அழுதுட்டே இருந்தேன். அது மனோஜ் கூட தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ்ல அந்த குழந்தை தங்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லி பெருசா ஒரு ஆக்ட் போடுறாங்க. வீட்ல எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. இப்ப மனோஜ் வந்து, "ஓ! அந்த நேரம் தான் அப்படி ஆயிருச்சா?" அப்படின்னு சொல்லி அவரும் ஃபீல் பண்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, ரோகிணி விஜயா கிட்ட போயிட்டு, "எனக்கு இந்த வீட்ல வந்து நிம்மதியாவே இருக்க முடியல. எல்லாரும் என்னோட வாழ்க்கையில வந்து தேவையில்லாம தலையிடுறாங்கன்னோனே, தெரியுது நீ அந்த பூக்காரிய தானே சொல்ற" அப்படின்னோனே, "அதனால நான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல ஆன்ட்டி. நான் அதனால தனியா போயிரலாம்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ரோகிணி விஜயா கிட்ட வந்து சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.